ஆலயத்தில் நாம் நுழைகையிலே போது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் போது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே போது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு வளமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே தான் நாம் ஒவ்வொரு முறையும் கூடுகிற போது இறைவனுடைய அருள் வேண்டி கூடுகிறோம். இறைவனுடைய அருள் நம்மை வழிநடத்துகிறது, அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்று தருவதை மதுமக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6. வாழ்வதரும் இறைவனுடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய மற்றும் 16 முதல் 18 முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித் திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால்
நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128 பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேறு நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசீர் பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அவரின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27 தொடங்கி 32 முடிய. இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, கடந்த 2 வாரங்களாக நாம் திருப்பலிக்கு எடுத்துக்கொள்ளுகிற இறை வார்த்தைகளை திரும்பி பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்தவை முதலாவதாக பார்த்தோம். தொடங்குகிற போதே இவ்வாறு தொடங்குகிறார்: ஆண்டவர் தமது சீடர்களுக்கு கற்பித்தவை விண்ணரசை பின்வரும் நிகழ்வுக்கு ஒப்பிடலாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு விண்ணரசனுடைய தன்மைகள் என்ன என்பதையும், அந்த விண்ணரசின் தன்மைகளில் உன்னை நீ எப்படியாக ஈடுபடுத்தி கொள்ளலாம், உட்படுத்தி கொள்ளலாம் என்பதை தன்னை தாழ்த்துகிறவ உயர்த்த பெறுவர் என்றார். கடைசியானர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று தன்னுடைய சீடர்களை நோக்கிய அந்த விண்ணரசை பற்றிய செயல்பாடுகளிலே வளர்த்தெடுத்தவராக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மக்களிடம் போதிப்பதை பார்க்கிறோம். மக்களிடம் போதிப்பது புளிப்பு மாவை போல இருங்கள் என்று போதிக்கிறார். அப்படி போதிக்கின்ற போது உங்களிடையே இருக்கின்ற மனக்கசப்புகளை அல்ல, மாறாக உங்களிடையே இருக்கின்ற ஆசீர்வாதங்களை, நேர்மறையான எண்ணங்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற படிப்பினையை கொடுத்தார். இந்த வாரம் முழுவதுமாக நாம் பெறுகின்ற சொல்லப்படுகின்ற இந்த வாசகங்கள் அனைத்தையும் யாரை நோக்கி சொல்லப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது மறைநூல் அறிஞரை நோக்கி,
பரிசேயர்களை நோக்கி சொல்லப்படுகிறது. இதை ஓவ்ஸ் என்று சொல்லுகிறார்கள். சாபம் என்ற பகுதியாகவே இதை எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் அவரை சுற்றி வாழ்கிற மனிதர்களுக்கு பல்வேறு நிலைகளிலே இந்த உலகத்தினுடைய யதார்த்தங்களை சொல்லிக் கொடுத்தவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இந்த நாளில் நாம் சிறப்பாக இந்த மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, வெளிவிடக்காரர மறைநூல் அறிஞர்களே, பரிசேயர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று ஒரு தோணி இருக்குல்ல, இந்த குறளினுடைய தோணி, இந்த குறளுடைய வலிமை இருக்கிறதுல, அதில் வலியும் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, ஆதங்கம் இருக்கிறது. ஹெல்ப்லெஸ்னஸ் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஹெல்ப்லெஸ்னஸும் இருக்கிறது. யாருமே இல்லையா? என்ன இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி செய்கிறார்கள்? எப்படி இவர்களுக்கு இதே போல செய்யக்கூடிய மனது வருகிறது என்பதெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு கோபமாக கூட மாறும், அது சாபமாக கூட வந்து நிற்கும் என்பதை இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு கோபம் இன்றைய முதல் பகுதியில் அப்படின்னு பார்க்கிற போது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய காலத்தில் கல்லறைகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அந்த கல்லறைகளுக்கு இப்போது இயேசு உயிர்த்து அவருடைய சிலுவையிலே நம்பிக்கை வைப்பதனால நாம் இறந்தால் கல்லறைகளிலே சிலுவை அடையாளம் வைக்கப்படுகிறது. இயேசுவின் காலத்தில் இந்த கல்லறையில் சிலுவை அடையாளம் இல்லை, மாறாக கல்லறைகள் கதவுகளாக செய்யப்பட்டிருக்கின்றன, கல்லறைகள் மேடுகளாக இருந்தன, கல்லறைகள் கற்களால் வைக்கப்பட்டன. எப்படி பல நிலைகள் இருந்தாலும் முதன்மையாக படுகிற அந்த கல்லுக்கோ கதவுக்கோ வெள்ளையடித்து அதை அடையாளப்படுத்துவார்கள். இதுதான் அவருடைய பழக்கமாகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், அழகுபடுத்தப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். நம்ம காலத்துலேயும் அதை செய்கிறோம், அழகுபடுத்துகிறோம். கல்லறைகளுக்கு செல்கிறோம் என்றால் பலவிதமான அழகுகள் வாய்ந்த பளிங்கு கற்களால், கிரானைட்டு கற்களால், டைல்ஸில், அப்படி என்று பல்வேறு அழகுகளில் அந்த கல்லறையானது கட்டப்படுகிறது. ஆனால் உள்ளே இருப்பது என்ன என்று பார்க்கிற போது, உள்ளே இருப்பது அழுகிய பிணங்கள் தான். அந்த அழுகி போன சதை இருக்கிறது, எலும்பு இருக்கிறது. இப்படி மக்குகிற, நாற்றமடிக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிற போது, வெளிப்புறத்தில் நேர்மையாளனாகவும் உள்புறத்தில் கபடு உள்ளவனாகவும் வாழ்கின்ற மனிதர்களை நோக்கிய இந்த விலாசல் இதில் இயேசுவின் காலத்தினுடைய மறைநூல் அறிஞர்களுக்கும் சதிசெயருக்கும் பதிசெயருக்குமாக இது சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியில் நாம் எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இறைவாக்கினர்களுக்கு கல்லறை கட்டுவதும் நேர்மையாளர்களுடைய நினைவு சின்னங்களை எழுப்புவதும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கிற போது, ஊரில் கெபி கட்டுறோம்ல, அதுதான் இது. ஊரில் புனிதர்களுக்கான மாடம் கட்டுகிறோம், ஊரில் கெபி கட்டுகிறோம், சிலுவத்தினை கட்டுகிறோம், இதெல்லாம் கட்டுகிறோம், அதையெல்லாம் அழகுபடுத்துகிறோம். இதிலெல்லாம் ஆண்டவருடைய பிரசனம் இருக்க வேண்டும் என்று எத்தனிக்கின்றோம். ஆனால் உண்மையிலே மனித தன்மையிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்டோம் என்றால், நாம் உடனடியாக ஆம் என்று சொல்ல தயங்குவோம். ஏனென்றால் நம்முடைய உள்ள கிடங்குகளில் இருக்கின்ற சிந்தைகளை நாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதுதான் இப்பொழுது அந்த காலத்திலேயும் நடந்திருக்கிறது. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் கல்லறை கட்டுவதிலே மும்முரப்படுத்திருக்கிறார்கள். கெபி கட்டுவதில், இறைவாக்கினருடைய பெயர்களை தாங்கிய புனித தலங்கள் கட்டுவதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களிடையே அன்பை கட்டுவதிலே, அன்பை போதிப்பதிலே, அன்பை வாழ்வாக்குவதிலே
ஈடுபடுத்தாமல் இருந்த மக்களிடம்தான் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சவாலை விடுகிறார். ஏன் இந்த திரு அவைக்கே ஒரு சவால்தான். அழகுற ஆலயங்கள் கட்டலாம், அழகுற மாட மாளிகைகள் கட்டலாம், அழகுற நுழைவாயில்கள் கட்டலாம், அழகுற கெபி கட்டலாம், சிலுவை திணை கட்டலாம், புனிதருடைய திருநாமம் துவங்கிய படங்கள் வைக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் வைத்த பிறகு, அழகுபடுத்திய பிறகு, நேர்த்தியானதை கண்ட பிறகு நம்மிடையே அன்பு இல்லை என்றால் என்ன புண்ணியம் என்ற ஒரு கேள்வியை தான் கடவுள் இன்றைக்கு இருந்தால் கேட்டிருப்பார். யாரை நோக்கி இந்த கேள்வி கேட்பார் அப்படின்னா, திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நோக்கி தான். திருமுழுக்கில் பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்க்க வேண்டியது நம்முடைய பெற்றோருடைய பொறுப்பாக அதை உணர்ந்து வளர்த்திருக்கிறார்கள். அதில் நாம் வளர்ந்திருக்க வேண்டும். வளரவில்லை என்றால் கடவுள் இந்த கேள்வியை கேட்பார். சாதாரண இறைமக்கள் நிலையில் இருக்கிற நம்மிலிருந்து திருத்தந்தை நிலையில் இருக்கின்ற மனிதர் வரை இந்த கேள்வி கேட்பார். உங்களுக்குரிய கடமைகளை உங்களுக்குரிய பணி வாழ்விலே நிறைவுற நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அந்த பணியிலே கடவுளையும் பிறரையும் முன்னிறுத்தி செய்திருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்பார். இல்லை என்றால் நீங்களும் நானும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். இல்லை என்றால் நீங்களும் நானும் வெளிவேடக்காரர்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா, வெளிவேடக்காரர்களா, இல்லை கடவுளுடைய உள்ளத்திற்கு நெருக்கமானவர்களா? எதற்கு நாம் பதில் சொல்ல போகிறோம்? அந்த பதிலிலே என்ன ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்பதை நினைத்து ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது.
ஆகவே வானதூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் இருக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட விளங்கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம் அதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னைத்தரசர்கள், இவ்வுலகில் முக்கந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரையில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பேர் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அனைவரும் எழுந்திருந்து கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று பிறப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிறைவு பெற்று அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாதுமலர் நீரை கோடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனி தூதி வளர் உமது நற்பதம் பணிந்தோம். துணை செய்த எம்மை ஆளும் தாதையரே, வானுலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மன கோழியின் வலையறுத்த தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதயம் சோசை உன் தஞ்சம் வந்தோம். மதுமலர் நீரை கொடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சோசை மாமுனி தூதி வளர் உமது நற்பதம் பணிந்தோம். துணை செய்த எம்மை ஆளும் தாதையரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.